இந்த வருஷத்துல கர்த்தர் பேசியிருக்கிற சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். முதலாவதாக, இந்த வருஷத்துல தீயினால் அழிவுகள் அநேகமாக ஏற்படக்கூடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தீயினால் ஆபத்துகள் உலகம் முழுவதும் வரக்கூடிய அநேக சூழ்நிலைகள் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக, பண பஞ்சம், பணத்திற்கு பஞ்சமும் அதே நேரம் பணம் பெருக்கமும் இந்த வருஷத்துல உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர். விக்கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகுமா? இந்த 2014 வருஷத்திலே விக்கிரகங்களுடைய ஆதிக்கம் பயங்கரமாகுமா? இந்த 2014 விக்கிரகங்களுடைய ஆதிக்கம் பயங்கரமாகும் பொழுது அநேகர்கள் விக்கிரகத்துக்கு அடிமையாக வாய்ப்புகள் இருக்கிறது சொல்லி கர்த்தர் இந்த நாட்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். பாவம் இந்த வருஷத்திலே அதிகமாகும் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி, அநேக ராஜாக்கள் அந்த பாவத்திற்கு விழுந்து போவார்கள் என்று சொல்லி, அடுத்தபடியாக தண்ணீர்னாலும் சில அழிவுகள் உண்டாகும் என்று சொல்லி இந்த வருஷத்திலே கர்த்தர் சொல்லிக்கிற காரியம். அடுத்தபடியாக, சபைகள் எல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடிய சபைகள் எல்லாம் சீர்படுத்த போகிறார். அநேக சபைகள் ஆண்டவர் சீர்படுத்தவும், இன்னும் புதிய புதிய சபைகளை உலகம் முழுவதும் கர்த்தர் ஸ்திரப்படுத்தவும் போகிறார். அநேக ஜாதி ஜனங்கள் சபைகளை தேடி ஓடி வரப்போகிறார். அநேக சபைக்குள்ள சேர்க்கப்பட போகிறார். விளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அநேக விளைச்சல்கள் செழிப்பாக மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். செழிப்புகள் அதிகமாக மாறும் பொழுது விலைவாசிகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள். வருஷத்துல செழிப்புகள் காணப்படும். விசுவாசிக்கிறவர்களுக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் கீழ்ப்படுகிறவர்களுக்கும் மகிமை உண்டாகும் என்று இந்த வருஷத்துல அநேகர்கள் அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் அநேக பாடுகளுக்குள்ளாக கடந்து போவார். அநேக பாடுகளை அடைய வாய்ப்பு இருக்கு. கர்நாடகா மாநிலத்தில் ஒரு பகுதியிலே ஒரு பயங்கரமான மோசங்கள் நடைபெறும் சொல்லி இந்த வருஷம் ஜெபம் அதிகமாய் தேவைப்படுது என்று சொல்லி தனிமையான ஜெபம் அல்ல, ஜனங்கள் சேர்ந்து ஜெபிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் சேர்ந்து ஜெபித்த பொழுது தடைகள் உடைந்ததை யோனாவுடைய காலத்திலே நினிவே பட்டணம் ஜனங்கள் ஒன்றாய் இருந்ததுனாலே
நினைவுபடுறோம், அழியாமல் பாதுகாப்பு கர்த்தர் அதை நினைவுபடுத்துகிறார். இந்த வருஷங்களிலே இன்னும் அதிகமான ஆக்சிடென்ட்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அநேக ஊழியக்காரர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய இறுதி வருஷமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அநேக ஊழியக்காரர்கள் இந்த வருஷத்துல மரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்று சொல்லி வருஷத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும். அநேகர் மீட்கப்படுவார். அனைவருக்கு ஜெப ஆதித்தவே ஆவியானவர் இந்த வருஷத்திலே அதிகமாய் கிரியை செய்ய போகிறார். அதிகமாய் கிரியை செய்ய போகிறார். இந்த விக்கிரகங்களுடைய ஆளுகைக்கு மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்தவ சபைகளையும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவருடைய அக்கினியால மூடி அபிஷேகம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் ஆவியானவர் முறியடிப்பேன்னு சொல்லி இவ்வளவு பாடுகளை மத்தியிலே இந்த வருஷத்தை செழிப்பாக மாற்றிக்கணும். அநேகர் அதுக்கு அடிமையாகுவார்கள். இதுக்கு நாங்கள் இந்த வருஷத்துல நமக்கு ஒரே ஒரு சபை சீர்படுத்துவார் ஆண்டவர். ஆவியானவர் பெரிய செய்வார். விளைச்சல் இருக்கும், செழிப்புகள் இருக்கும், விலைகள் குறையும். ஆனாலும் ஒரு பக்கம் பணப்பஞ்சம் அதிகமாக இருக்கும். சபையை தேடி அநேகர் வருவார்கள். சபையை சேர்ந்து நிறைய சபைகள் இருக்கும். நிறைய ஊழியக்காரர்களுடைய மரணமும் இருக்கும். நிறைய ஊழியக்காரருடைய ஆசீர்வாதம் இருக்கும். கத்த வெளிப்படுத்த காரியங்களை ரொம்ப சுருக்கமாக தான் நான் பேசியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் போது ரொம்ப இன்னும் பயன்படுத்தலாம். ரொம்ப சுருக்கமாக தான் பேசுவோம். வர காலங்களில் நாங்கள் 2 பேரும் ஒன்றாக வரும்போது நாங்கள் பேசுவோம், கேட்டுக்கோம். ரெண்டாவது, இதுல தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, நினிவே பட்டணத்துல ஜனங்கள் எப்படி கூடி ஜெபம் வந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஒன்று கூடி எரிகோவை சுற்றி வந்தார்கள், அந்த ஸ்தோத்திர பள்ளத்தாக்குக்குள்ள எப்படி தங்கியிருந்தாலும், அந்த ஆரோனுடைய அந்த அந்த செழிப்புக்குள்ள அந்த பலிபீடங்களுக்குள்ள எப்படி இருந்தாங்க, மோசையினுடைய வழி நடத்துறதுக்குள்ள எப்படி இருந்தாங்க, அப்படியெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பாதுகாக்கப்படுவீங்க, செழிக்கப்படுவீங்க. இதான் கர்த்தர் சொல்ற வார்த்தைகள்.